वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठिः। निगमकल्पतरोर्गलितं सुखं कादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरतो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपस्तदामाख्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीकृतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगना ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं लीलाधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। काञ्चनस्मृतेः श्रीपुष्परं स्मरेति स्यात् श्री चैतन्यं मान्थं। हरे कृष्णा माता जी। हरे कृष्ण हरे कृष्णा माता जी। हरे कृष्णा हरे कृष्णा माता जी। हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण। நேற்று நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பலராமர் தான் எல்லா சேவை பொருட்களும் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. எல்லா சேவையுமே அவர் தான் பண்ணுவார். அந்த பாசுரமும் சொன்னீங்க மாதாஜி. பகவான் தான் பூரணமானவர். அவர்ல இருந்து எத்தனை விரிவடைஞ்சிருந்தாலும் எவ்வளவு இது வெளியில வந்திருந்தாலும் அவர் பூரணமானவர்னு சொல்லி. தேங்க்யூ மாதாஜி. வேற பாயிண்ட்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொய்ய அகங்காரம், மெய்ய அகங்காரம், உண்மையான அகங்காரம். அதுக்கு பொய்ய அகங்காரம் நம்ம இந்த பௌதிகத்தோட தொடர்பு வச்சுக்கிறது. கிருஷ்ணனோட சேவகர்கள் அப்படின்னு நினைக்கணும் நம்ம தாசன். அப்ப நம்ம அது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இந்த வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த சனம் கூட நம்ம மாறலாம்னு சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி மாதா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவானுக்கு 2 சக்தி இருக்கு. பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி. பகிரங்க சக்தி 75% நித்தியமானது. அந்தரங்க சக்தி 25% அது நித்தியமானது அல்ல, அழியக்கூடியது சொன்னீங்க. அழிக்கிறார், படைக்கிறார், திரும்ப 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 திரும்ப. அதுலயும் 2 சொன்னீங்க மாதாஜி. பெரிய மகா அழிவு, மகா பிரளயம், சின்ன பிரளயம், அது மாதிரி சொன்னீங்க. 100 வயசு முடியும் போது மகா பிரளயம் வந்துடும். இரவு பகல்ல இரவு அவருடைய இரவு இரவு மாறும்போது சின்ன பிரளயம். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சுத்தம் நிலைநாட்டப்பட்டது. பதம் 20 நம்ம பார்த்தோம். ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப நம்ம அந்த பொருள் வரைக்குள்ள போகலாம். பாதாஸ்திரயோ பகிஷ்டாசன் அப்ரஜானாம் ய ஆஶ்ரமாஹ அந்தஸ்திரிலோக்யாஸ்து அபரோ கிருஹமேதோ அவ்ருஹத்வதஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திருக்கரசபக்தி விடாந்த சமிஷ்ட பிரபா ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவானின் சக்தியில் 3/4 பாகத்தை கொண்ட ஆன்மீக உலகம் இந்த ஜட உலகிற்கு அப்பால் அமைந்துள்ளது. அது பிறப்பற்றவர்கள் கூறிய உலகாகும்.
குடும்ப வாழ்வில் பற்றுடையவர்களும் பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றுபவர்களுமான பிறர் 3 ஜட உலகங்களிலேயே வாழ வேண்டும். பொருளுரை யார் படிக்கிறீங்க? நேற்று படிக்காதவங்க யார் இருக்கீங்க? சுதா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ், சுதா பாஸ்கர் படிக்கிறீங்களாமா? மாதாஜி நான் ஹரே படிக்கட்டுமா? கிருஷ்ணா. மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. பொருளை அருளிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின் உச்சநிலை ஸ்ரீமத் பாகவதத்தின் இக்குறிப்பிட்ட பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த நன்மை உடலுறவு வாழ்வை கைவிடுவதற்கு அவனுக்கு பயிற்சி அளிப்பதாகும். ஏனெனில் இந்த உடலுறவு ஈடுபாடே பௌதிக இருப்பின் பந்தப்பட்ட வாழ்வு பிறவிதோறும் தொடர்வதற்கு காரணமாகும். பாலுறவு வாழ்வில் கட்டுப்பாடு இல்லாத மனித நாகரிகம் 4ஆம் தரமான நாகரிகமாகும். ஏனெனில் இத்தகைய சூழ்நிலையில் ஜட உடலில் அடைபட்டு கிடக்கும் ஆத்மாவுக்கு முக்தி இல்லை. பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவை ஜட உடலோடு சம்பந்தம் உள்ளவை ஆகும். அவற்றிற்கும் ஆத்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் புலன் இன்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட ஜீவாத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறான். இதற்கு காரணமாக இருப்பது ஜட உடலாகும். இவ்வுடல் கிழிந்து போகக்கூடிய ஆடைகளோடு ஒப்பிடப்படுகிறது. மனித வாழ்விற்கு மிக உயர்ந்த நன்மையை அளிக்கும் வகையில் வர்ணாசிரம துறையானது பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்குமாறு சாதகனுக்கு பிரம்மச்சாரி வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே பயிற்சி அளிக்கிறது. பிரம்மச்சாரி வாழ்வு பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றும் மாணவர்களுக்கு போதிக்கப்படுவதாகும். உடலுறவு வாழ்வை இதுவரை அனுபவித்திராத வாலிபர்களால் பிரம்மச்சரிய விரதத்தை சுலபமாக பின்பற்ற முடியும். இத்தகைய வாழ்வில் நிலைப்பட்டவுடன் பகவானின் ராஜ்யத்தை அடையக்கூடிய மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையை அடையும் வரை மிகவும் சுலபமாக அதை ஒருவனால் பின்பற்ற முடியும். பகவானின் சக்தியில் 3/4 பாகம் கொண்ட உலகில் இறப்போ அல்லது பயமோ கிடையாது என்பதும், அங்கு பூர்ணமான ஆனந்தமும் அறிவும் கொண்ட வாழ்வு உள்ளது என்பதும் முன்பே விளக்கப்பட்டு விட்டது. ஒருவன் குடும்ப வாழ்வில் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டவனாக இருந்தால் உடலுறவு வாழ்வை அவனால் சுலபமாக விற்றொழிக்க முடியும். குடும்பஸ்தன் ஒருவன் 50 வயதிற்கு பின் இல்லறத்தை துறந்து பஞ்சசோர்த்தோன் வனம் பிரஜேத் வனத்திற்கு சென்று வாழ வேண்டும். பின் குடும்ப பற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கும் பொழுது பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒரு சந்நியாசி அல்லது துறவியின் நிலையை அவன் ஏற்றுக்கொள்ளலாம். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதில் சாதகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எவ்வகையான சமய கொள்கைகளும் மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதே. ஏனெனில் அவ்வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களால் மட்டுமே ஜட இருப்பின் துன்பகரமான வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். புத்த பகவானால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள நிர்வாண கொள்கைகளும் கூட ஜட இருப்பின் துன்பகரமான வாழ்வை முடித்து விடுவதற்காகவே உள்ளன. இம்முறை இங்கு மிக முக்கியமானது என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படையில் புத்த, சங்கர மற்றும் வைஷ்ணவ முறைகளுக்கு இடையில் வேற்றுமை கிடையாது. ஆயினும் மிகச்சிறந்த பூரணத்துவத்தை பற்றிய தெளிந்த கருத்துடன் பிரம்மச்சரிய வாழ்வை ஸ்ரீமத் பாகவதம் சிபாரிசு செய்கிறது. பிறப்பு, இறப்பு, கவலை, பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபடும் விஷயத்தில் எந்த மார்க்கமும் சாதகன் பிரம்மச்சரிய விரதத்தை முறிப்பதை அனுமதிக்கவில்லை. பிரம்மச்சரிய விரதத்தை வேண்டுமென்றே மீறியுள்ள குடும்பஸ்தர்களும் பிறரும் மரணமற்ற ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. புண்ணியவான்களான குடும்பஸ்தர்கள் அல்லது வீழ்ச்சியடைந்த யோகிகள் அல்லது வீழ்ச்சியடைந்த ஆன்மீகிகள் ஜட உலகில் உள்ள உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் தரக்கூடும். ஆனால் விரதத்தை மீறியவர்களுக்கு அப்ருஹத் விரதர்கள் என்று பெயர். ஆனால் மரணமற்ற ராஜ்யத்தினுள் அவர்களால் நுழைய முடியாது. பிரம்மச்சரிய விரதத்தை மீறியவர்களுக்கு அப்ருஹத் விரதர்கள் என்று பெயர். குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் வானப்பிரஸ்தர்கள் துறவிகளும் இம்முறையில் வெற்றியை விரும்பினால் பிரம்மச்சரிய விரதத்தை மீறாமல் இருக்க வேண்டும். பிரம்மச்சாரியர்கள், வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சன்னியாசிகள் ஆகியோருக்கு மறுபிறவியை அப்ரஜ ஏற்கும் உத்தேசம் இல்லை. அவர்கள் ரகசியமான உடலுறவு வாழ்வில் ஈடுபட வேண்டியவர்களும் அல்லர். அத்தகைய ஆண்மைகளின் வீழ்ச்சியை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு மனித வாழ்வுக்கு உரிய மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகையவர்கள் கற்றறிந்த பிராமணர்கள் அல்லது செல்வந்தர்களான வணிகர்கள்,
நல்ல குடும்பங்களில் பிறக்கின்றனர். ஆனால் மனித உருவம் கிடைத்த உடனேயே மரணமற்ற மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுவதே சிறந்ததாகும். இல்லையெனில் மனித வாழ்வின் திட்டம் முழுவதும் தோல்வியடைந்தது என நிரூபிக்கப்பட்டுவிடும். ஸ்ரீ சைதன்யர் இந்த பிரம்மச்சரிய விஷயத்தில் தனது சீடர்களுக்கு அறிவுரை கூறுவதில் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார். ஸ்ரீ சைதன்யரின் சொந்த ஏவலாளிகளில் ஒருவரான சோட்டா ஹரிதாசர் தனது பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றுவதில் தோல்வி அடைந்ததால் பெருமானால் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார். எனவே பௌதிக துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெற விரும்பும் ஆன்மீகி ஒருவனுக்கு, குறிப்பாக வாழ்வின் துறவு நிலை இருப்பவனுக்கு வேண்டுமென்றே உடலுறவு வாழ்வில் ஈடுபடுவது என்பது தற்கொலையை விட மோசமானதாகும். துறவு நிலையில் இருக்கும் பொழுது உடலுறவை மேற்கொள்வது என்பது சமய வாழ்வின் மிகவும் நெறி தவறிய நிலையாகும். இவ்வாறு வழி தவறி சென்ற மனிதர் ஒருவன் சந்தர்ப்பவசத்தால் தூய பக்தர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் மட்டுமே அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா மாதா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு கிழிந்த உடைக்கு இங்க ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் கிருஷ்ணன் மாதிரி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. தேங்க்யூ மாதாஜி. வெரி குட். ஸோ வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. எதுல வருதுமா? எந்த சாப்டர்? செகண்ட் சாப்டர்ல 22வது ஸ்லோகம் 2.22. ஸோ ஒரு பழைய கிழிந்த ஆடைகளை போட்டுட்டு புதிய ஆடைகளை நம்ம போட்டுக்கிற மாதிரி ஆத்மா உபயோகமற்ற உடல்களை தூக்கி போட்டு புதிய உடல்களை ஏற்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பௌதிக வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற பற்றுதல், அதுல முக்கியமானது காரணம். அதனால பொதுவா சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ஆண்களுக்காகத்தான். அதனால இங்க வந்து பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமா இங்க சொல்லப்படுது. நம்ம கேட்கலாம் பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு பொதுவா சாஸ்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ரீ தர்மம் ஒண்ணுதான் அவங்களுக்கு. ஸ்ரீ தர்மம்னா கணவனுக்கு பணிவிடை செய்து குடும்பத்துல அவங்க இருக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களுக்கு தர்மம். கணவனுக்கு சேவை செய்யறது மூலமாவே அவங்க வந்து பகவானை அடையலாம். ஸோ கணவன் ஒரு வைஷ்ணவரா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு வைஷ்ணவரா இருந்து அவருக்கு சேவை செய்தாலே அவங்க பகவானை அடையலாம். ஆனா அந்த ஆண்கள் அப்படிங்கிறவங்க சமுதாயத்தை வந்து ஒரு சீரான நிலையில கொண்டு போகணும்னா அவங்க இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும். நினைச்சு பார்க்கவே முடியாது இந்த காலத்துல. ஏன்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு சும்மா கல்யாணம் ஆகாம இருந்தாலே பிரம்மச்சரியம் சொல்றாங்க. ஆனா பிரபுபாதர் வந்து அதை கோட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் பெண்களுடனான அந்த உறவுல வந்து ஈடுபட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க வந்து சாஸ்திரம் படிக்கணும், அவங்களுக்கு வந்து சுவாத்தியாயம் அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வேதங்களை பாராயணம் பண்றது, சாஸ்திரங்களை படிக்கிறது, இதெல்லாம் அவங்க வந்து ஆன்மீக குருகிட்ட இருந்து அவங்க கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி அவங்க பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க சுலபமா அதை பயிற்சி பண்ணணும். அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ புத்த மதத்துல கூட நிறைய புத்திஸ்ட் சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பயிற்சி பண்றதுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. திபெத்ல கூட அந்த மாதிரி இருக்காங்க. சின்ன ஒரு வீட்டுல ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல அவங்க எல்லாம் டெய்லி வருவாங்களாம். அப்போ வீட்டு வாசல்ல பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பெல்லாம் வச்சிருப்பாங்களாம். ஏன்னா எந்த குழந்தை அவங்க குழந்தைன்னு தெரியாது. அதனால அந்த குழந்தைங்க வரும்போது ஏதாவது எடுத்துக்கட்டும், நம்ம குழந்தையும் அதுல இருக்கு அப்படிங்கிற அந்த இதுல வச்சிருப்பாங்களா, அந்த குழந்தைங்க எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மதங்கள்ல இந்த மாதிரியான பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஆனா அவங்க அடையிற அந்த நிலையும் வைஷ்ணவர்கள் அடையிற நிலையும் ஒண்ணு கிடையாது. வைஷ்ணவர்கள் பகவானுடைய லோகத்தை அடைகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த புத்த மதத்தை பின்பற்றுறவங்க, மற்றபடி இந்த ஜெயினர்கள், இவங்கெல்லாம் வந்து பிரம்மஜோதியை தான் அடையும். அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஸோ ஆனா வைஷ்ணவர்கள், தூய வைஷ்ணவர்கள் பகவானுடைய ஆன்மீக ராஜ்யத்தை அடைவாங்க. குடும்பஸ்தர்களுக்கும் வாய்ப்பு என்ன, பஞ்சசோத்வம் வனம் ரஜேத். பஞ்சசோத்வம் அப்படின்னாக்கா 50 வயசுக்கு அப்புறம் வனம் ரஜேத், வனத்துக்கு போகணும். சொல்லப்பட்டது. இந்த காலத்துல காடெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தபடியே என்ன பண்ணணும்,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு நாம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். பக்கத்துல நமக்கு இஸ்கான் கோவில் இருக்கா, அங்க போய் நாம ஏதாவது நமக்களால் முடிஞ்ச சேவைகளை நாம செய்யணும். அதுதான் நம்மளுடைய பணம். வேற இதை விட்டுட்டு நம்ம காட்டுக்கெல்லாம் போயெல்லாம் இருக்க முடியாது. இங்க வந்து இப்போ வயலே இல்லை, எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. காட்டுக்கு எங்க போறது இல்லையா? இது எது வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்க, நம்ம இமயமலையெல்லாம் போட கூட பார்த்தோம்னா அங்கேயும் மலையை வெட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே வீடுகளா கட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால காட்டுக்கு போறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தபடியே வீட்டு பொறுப்புகள்ல நம்ம வந்து ஈடுபடாம, பொறுப்புகளை அடுத்த தலைமுறை கிட்ட கையில கொடுத்துட்டு அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படணும். அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம பகவத் பக்தியில மட்டும் முழு கவனம் செலுத்தணும். அப்போ பணப்பிரசர்களாகி 50 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. தவறான முறையில ரகசியமா உடலுறவு அதெல்லாம் வந்து வச்சுக்கவே கூடாது. மனக்கட்டுப்பாடு இல்லாம எங்க போய் இருந்தாலும் பிரச்சனை தான். சோ மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது பகவானுக்கு பக்தி பண்ணும்போது மட்டும்தான் வரும். வேற முறைகளால மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது. நீங்க ஏதாவது நீங்க பார்க்கலாம், 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இப்பதான் எங்களுக்கு இளமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேக் வெட்டுறது, அதை ஊட்டிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறத என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க. சோ அதுல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. உண்மையான வாழ்க்கை, மனித வாழ்க்கையுடைய உண்மையான குறிக்கோள் அப்படிங்கிறது கணவன் மனைவி இணைந்து பகவானுடைய சேவையில ஈடுபட்டு அவங்க வாழ்நாள பகவத் சேவையில கழிக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமா மாற்றும். அப்போ குடும்பஸ்தர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த பயிற்சி எப்போ சுலபமா சித்திக்கும் அப்படின்னாக்க, அந்த சின்ன வயசுலயே பிரம்மச்சரியம் பயிற்சி பண்ணியிருந்தாங்கன்னா 50 வயசுல ரிட்டையர் ஆகிறது ரொம்ப ஈஸி. அப்படி இல்லைன்னா கூட கிருஷ்ணபக்தியை எடுத்துக்கிட்டவங்களுக்கு அது ஈஸியா ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க என்ன பண்ணலாம், திரும்ப அவங்க வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடலாம். ஸோ அந்த ஆன்மீக உலகத்தினுடைய நிலைகள் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சோட்டா ஹரிதாஸ் தாக்கூரோட அந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜஸ்ட் அவர் வந்து ஒரு பெண்கிட்ட பேசுவார், அவ்வளவுதான். வேற எதுவும் பெரிய தவறுல ஒண்ணு பண்ண மாதிரி தெரியாது. ஆனா அதை கூட சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கல, அவரை வந்து விலக்கிட்டார். ஒரு யாச்சகம் பண்றதுக்காக போறார். ஏன்னா சன்னியாசிகளுக்கு யாச்சகம் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ அதுக்காக போறார். அவங்களும் வந்து அந்த பெண்மணியும் வந்து தவறான பெண்மணி எல்லாம் கிடையாது, மிகச்சிறந்த பக்தர் தான். ஆனா ஒரு தவறான பார்வை பேச்சு, அதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவரை ஏத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய உடலையே விட்டுருவார் சோட்டா ஹரிதாஸ் தாக்கூர். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்க, சன்னியாசிகள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு கடுமையா இருக்கணும் பெண்கள் விஷயத்துல அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த நிலையை சைத்தன்ய மகாபிரபு பண்றார். ஆனா போலியான சன்னியாசிகள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம காவி உடை போட்டுக்கிட்டே 4 பெண்களோட போட்டுக்கிட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், பல செய்திகளை கேட்கிறோம். இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சு பகவத் பக்தியில நாம் ஈடுபடுறதுக்கு சில பிரபுபாதங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கார். அதனால நாம இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். அடுத்த ஸ்லோகம் போகணும். ஸ்ருதி விசக்ரமே விஸ்வன் சாசனான சனே உபே யத் அவித்யா ச வித்யா ச புருஷஸ்தூபாயாஸ்ரயக. மொழிபெயர்ப்பு. சர்வ வியாபகம் உள்ளவரான முழுமுதற் கடவுள் அவரது சக்திகளின் மூலமாக ஆட்சி புரியும் செயல்களுக்கும் பக்தி தொண்டிற்கும் எஜமானர் ஆவார். எல்லா சூழ்நிலைகளிலும் அறியாமைக்கும் உண்மை அறிவிற்கும் அவரே முடிவான எஜமானராக இருக்கிறார். சோ அறியாமைக்கும் அவர் தான் இருக்கிறார், உண்மையான அறிவுக்கும் அவர் தான் இருக்கிறார். அதனால அசுரர்கள் வேற எங்கேருந்தோ வரல, அவர்கிட்ட இருந்தா வந்தாங்கிறதை நம்ம பாக்குறோம். பகவத் பக்தர்களும் அவர்கிட்ட இருந்தா வர்றாங்க. அசுரர்களா இருக்கிறவங்க கூட பக்தர்களாகவும் மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் பகவான் கொடுக்குறாரு. நாம தான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு மாறணும். உங்களுடைய விமலா தேவி மதச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். இப்பதத்தில் விஸ்வன் என்ற சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். வெவ்வேறு செயல்களுக்கு இடையில் பக்குவமாக சஞ்சரிக்கும் ஒருவர் புருஷர் அல்லது சேத்திரஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவ்விரு சொற்களும் தனித்தன்மை உள்ள ஆத்மா மற்றும் பகவானான பரமாத்மா ஆகிய இருவருக்கும் சமமாக பொருந்தக்கூடியவை ஆகும். பகவத்கீதையில் 13.3 இவ்விஷயம் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. சேத்ரஞா சாபிமாம் வித்
வித்தி சர்வ சேத்ரேஷு பாரத சேத்ர சேத்ரஞயோர் ஞானம் யத் ஞானம் மதம் மம. சேத்திரம் என்றால் இடம் என்று பொருள்படும். இடத்தை அறிந்திருப்பவன் சேத்திரஞம் என்று அழைக்கப்படுகிறான். தனிப்பட்ட ஜீவன் அவனது வரம்புக்கு உட்பட்ட செயற்களத்தை அறிகிறான். ஆனால் பரம ஆளுநரான பரமாத்மா எங்கும் வியாபித்து இருப்பவராதலால் அனைவருடைய எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பு ஆகியவற்றின் செயல்களை அறிபவர் ஆவார். ஜீவராசி அவனுடைய சொந்த விவகாரங்களுக்கு எஜமானராக இருக்கிறான். ஆனால் பரமபுருஷ பகவானோ அனைவருடைய கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் விவகாரங்களுக்கும் எஜமானராக இருக்கிறார். வேதகம் சமதிதானே. அறியாமையால் உள்ளவன் மட்டுமே பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் உள்ள இவ்வேறுபாட்டை அறிவதில்லை. அறிவற்ற ஜடத்திலிருந்து வேறுபட்ட ஜீவராசிகள் அறவென்னும் தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றிய முழு அறிவில் பகவானோடு ஜீவராசி ஒருபோதும் சமமாகவே முடியாது. மேலும் ஜீவராசி ஒரு பகுதி அறிவை மட்டுமே உடையவனாக இருப்பதால் சில சமயங்களில் தனது சொந்த அடையாளத்தை பற்றிய மறதி உடையவனாக இருக்கிறான். இந்த மறதி பகவானின் ஏகபாத் விபூதி அல்லது ஜட உலகின் செயற்களத்தில் குறிப்பாக தோற்றமளிக்கிறது. ஆனால் திரிபாத் விபூதியின் செயற்களத்தில் அல்லது ஆன்மீக உலகில் ஜீவராசிகளுக்கு மறதி என்பதே கிடையாது. இவர்கள் மறதி சம்பந்தமான எல்லா களங்கங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கின்றனர். ஜட உடலானது ஸ்தூல மற்றும் சூட்சும வடிவம் கொண்ட மறதியின் அடையாளமாகும். எனவே ஜட உலகை சேர்ந்த சுற்றுப்புறம் முழுவதும் அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகைச் சேர்ந்த சுற்றுப்புறம் முழுவதுமே வித்யா அல்லது பூரண அறிவு என்று அழைக்கப்படுகிறது. அவித்யாவில் வெவ்வேறு படித்தரங்கள் உள்ளன. அவை தர்ம, அதர்ம மற்றும் மோக்ஷம் என்று அழைக்கப்படுகின்றன. ஜீவராசியும் பகவானும் இறுதியில் இரண்டர கலந்து விடுகின்றனர் என்ற அத்வைதிகளின் மோட்சத்தை பற்றிய இக்கருத்தும் கூட பௌதிகமானதே. ஆத்மாவும் பரமாத்மாவும் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள் என்ற அறிவு முழுமையற்ற அறிவு மட்டுமே அல்லாமல் அறியாமையும் ஆகும். ஏனெனில் மேலே விவரிக்கப்பட்டுள்ளதை போல் அளவின் வேறுபாட்டை பற்றிய அறிவு அங்கில்லை. தனிப்பட்ட ஆத்மா அறிவில் பகவானுக்கு சமமானவராகவே முடியாது. இல்லையெனில் மறதி நிலையில் அவன் வைக்கப்பட முடியாது. எனவே ஜீவராசிகளின் மறதிக்கு உட்பட்ட நிலை ஒன்று இருப்பதால் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் எப்பொழுதும் கடலளவு வேறுபாடு இருக்கிறது. இவ்வேறுபாடு சிறு பாகத்துக்கும் முழுமைக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். சிறு பாகம் ஒருபொழுதும் முழுமைக்கு சமமானதல்ல. எனவே பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் 100% ஒற்றுமை உள்ளது என்ற கருத்து அறியாமையாகும். அறியாமை நிலையில் படைப்பை அடக்கியாள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. எனவே ஜட உலகில் இதை அடக்கியாள்வதற்கான ஜட செல்வத்தை சம்பாதிப்பதில் ஒவ்வொருவரும் ஈடுபட்டுள்ளனர். ஆகவே அறியாமையின் அறிகுறிகளாக கைகலப்பும் ஏமாற்றமும் இங்கு எப்பொழுதும் காணப்படுகிறது. ஆனால் அறிவென்னும் படித்தரத்தில் பகவானிடம் உள்ள பக்தி தொண்டு காணப்படுகிறது. ஆகவே பக்தி தொண்டென்னும் முக்தி பெற்ற நிலையில் அறியாமை மற்றும் மறதி, அவித்யா ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் களங்கமடையக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இவ்வாறாக பகவானே அறியாமை மற்றும் அறிவு ஆகிய இரு களங்கங்களுக்கும் உரிமையாளராக இருக்கிறார். ஜடவெளி அல்லது ஆன்மீக வெளியில் வாழ்வது ஜீவராசிகளின் விருப்பத்தை பொறுத்ததாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன் 13வது அத்தியாயம் பகவத்கீதையில முழுக்க இதை பத்தி தான் பகவான் சொல்றார். உபனிஷத்தினுடைய சுருக்கம் அது. க்ஷேத்திரம் அப்படின்னா ஒரு இடம். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, தர்ம க்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம், ஒரு புனித க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடம். இந்த இடத்துல க்ஷேத்திரம் அப்படிங்கிறது உடலை குறிக்கிறது. உடலும் என்ன, ஒரு இடம். எந்த இடம்? க்ஷேத்ரஜ்ஞா இருக்கிற இடம். க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா உடலை அறிபவன் அர்த்தம். க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னாக்க உடலை அறிபவன். 2 க்ஷேத்ரஜ்ஞா இருக்காங்க. யாரு 2 க்ஷேத்ரஜ்ஞா? பகவான், பரமாத்மா. ஜீவாத்மா, பரமாத்மா. வெரி குட். ஜீவாத்மா, பரமாத்மா. ஒண்ணு நாம, இன்னொன்னு பரமாத்மாவான பகவானுடைய விரிவந்தார். 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? ஜீவாத்மா பரமாத்மாவுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு க்ஷேத்ரஜ்ஞாக்கு தன்னுடைய க்ஷேத்திரத்தை பத்தி ஓரளவுக்கு தெரியும். அதாவது ஆத்மாவுக்கு இந்த உடலை பத்தி ஓரளவுக்கு தெரியும். இப்போ நான் உட்காந்துருக்கேன், என் காலில் ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த கொசு கடிக்குது அப்படின்னு உணர்வு தெரியும் இல்லையா? கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த வலி தெரியும்.
அப்போ நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், கால் கீழே இருக்கு, அங்க கொசு கடிக்குது. ஆனாலும் அந்த உணர்வு உடல் முழுக்க பரவி இருக்கு, உடனே தெரியும். ஆனா ஏன் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கால்ல கொசு கடிக்குது, எனக்கு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. ஏன் தெரியாது? அவங்க உணர்வு எனக்கு தெரியாது. ஆனா பரமாத்மாவுக்கு எல்லா ஜீவராசிகளுடைய உணர்வும் தெரியும். இதுதான் வித்தியாசம். அதனாலதான் கடல் அளவு வேறுபாடு. இதை புரிஞ்சுக்காம ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொல்றது முழுமையான அறிவு கிடையாது. புரியுதா? ஏன் மாயாவாதிகளுடைய கொள்கை தவறு, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிறது எதனால தவறு அப்படின்னா, ஒரு கஷேத்திரஜா தன்னுடைய கஷேத்திரத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா, அவருக்கு ஒண்ணு முழுசா தெரியாது. ஆனா பரமாத்மாவான கஷேத்திரஜா எல்லா கஷேத்திரங்களை பத்தியும் தெரிஞ்சிருக்கா. உணர்வு மட்டும் கிடையாது, அவங்க என்ன செய்யறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நமக்கு கடந்த காலத்தை பத்தி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும், முழுசா ஞாபகம்லாம் நமக்கு கிடையாது இல்லையா? நேத்து என்ன ஸ்லோகம், இந்நேரம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் தெரியாது, மறந்து போயிட்டோம். ஆனா இதே 4:26 ஆகுது. இப்போ இதே 4:26க்கு நேத்து நான் என்ன பேசிட்டு இருந்தேன் கேட்டா மறந்து போயிடும். பேசியிருப்போம், ஆனா என்ன பேசியிருப்போம் தெரியாது, மறந்துட்டோம். கடந்த காலம் நமக்கு இப்படி இருக்கு, எதிர்காலத்தை பத்தி சுத்தமா தெரியாது. நாமளா கெஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இவ்வளவு பணம் சேர்த்துருவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நாம சும்மா சொல்லிக்கலாமே தவிர நமக்கு துல்லியமா தெரியாது. ஆனா கஷேத்திரஜாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் தெரியும். அதைத்தான் அவர் சொல்றார், வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன தானகம் வேத்த சர்வாணி நத்வம் வேத்த பரந்தக அப்படின்னு சொல்றார். வேதாகம் சமதீதானி, அப்போ எனக்கு எல்லாமே தெரியும். வேத அப்படின்னா தெரியும் அப்படின்னு, அறிவு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பகவான் சொல்றார். வேதாகம் சமதீதானி சொல்ற, எல்லாமே எனக்கு தெரியும் அர்ஜுனா, ஆனா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றார். சோ இந்த 3 காலங்களும் அறிந்தவர் பகவான். அந்த கஷேத்திரங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எது வித்யா எது அவித்யா அப்படின்னா, ஆன்மீக உலகத்துல அறியாமையே இல்லாம அங்க இருக்கிற ஆத்மாக்கள் நிச்சயமா பகவானுக்கு கொண்டு செய்வது வித்யா. இந்த பௌதிக உலகத்துல நம்முடைய பராமரிப்பு, நம்முடைய அனுபவிக்கிறதுக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம செய்யற எல்லா காரியங்களும் அவித்யா. அவர் நிறைய படிச்சு பெரிய நிறுவனத்துல கோடி கோடியா சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் அது அவித்யா, அது ஜட வித்யா, அது ஜட வித்யா. ஆனா ஆன்மீக பொறுத்த வரைக்கும் அது அவித்யா. எது வித்யா? பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகள் தான் வித்யா. அந்த அறிவோட நான் பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கிற அறிவோட நாம பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைகள் தான் வித்யா. அடுத்த ஸ்லோகம் போலாம். பதம் 22. யஸ்மாத் அண்டம் விராட் ஜக்ஞே பூதேந்திரிய குணாத்மகः தத் திரவ்யம் அத்யகாத் விஸ்வம் கோபி சூர்ய இவானகம். முழுமுதற் கடவுளிடமிருந்து பிரபஞ்ச கோலங்கள் மற்றும் பௌதிக மூலப்பொருட்கள், குணங்கள், புலன்கள் ஆகியவற்றுடன் கூடிய பிரபஞ்ச ரூபம் ஆகியவை உற்பத்தியாகின்றன. இருப்பினும் சூரியன் அதன் கதிர்கள் மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து பிரிந்திருப்பதைப் போலவே அத்தகைய ஜட தோற்றங்களிலிருந்து அவர் பிரிந்திருக்கிறார். திரும்ப 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 இந்த விஷயம் வலியுறுத்தப்படுகிறது. பகவான் கிட்ட இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளியில வந்தாலும் அவர் குறையறதோ இல்ல அவர்கிட்ட இருந்து சக்தி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கலாமோ கிடையாது. அவர் ஒரு நபர் இல்ல, அவர் எல்லாமா பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர் எப்பவுமே தனி நபரா தன்னுடைய சக்திகள் எந்த குறைவும் இல்லாம சச்சிதானந்த விக்கிரகமா எப்பவுமே இருக்கார். ஹேமமாலினி மாதம் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரம சத்தியம் முந்தைய பதத்தில் புருஷர் அல்லது பரம புருஷோத்தமன் என்று ஆராய்ந்து அறியப்பட்டுள்ளார். பூரண புருஷர் அவரது வெவ்வேறு சக்திகளின் மூலமாக ஈஸ்வரராக அல்லது பரம ஆளுநராக இருக்கிறார். ஏகபாத் விபூதி எனப்படுவது பகவானுடைய ஜடசக்தியின் தோற்றமாகும். இது பகவானின் கீழுள்ள பல
பல எஜமானிகளில் ஒன்றாகும். இதனால் பகவான் அதிகமாக கவரப்படுவதில்லை. இது கீதையில் பின்னா பிரகிருதி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் திரிபாத் விபூதி பகவானது சக்தியின் ஒரு தூய ஆன்மீக தோற்றமாக இருப்பதால் அவருக்கு அது அதிக கவர்ச்சி கொண்டதாக இருக்கிறது. எனவே பகவான் ஜடசக்தியை கருத்தரிப்பு செய்வதன் மூலமாக ஜட தோற்றங்களை உற்பத்தி செய்கிறார். அதன் பின் ஜட தோற்றத்திற்குள் விஸ்வரூபம் எனும் பிரம்மாண்டமான ரூபமாக தம்மை அவர் விரித்துக் கொள்கிறார். அர்ஜுனனுக்கு காட்டியதை போன்ற விஸ்வரூபம் பகவானின் மூல ரூபம் அல்ல. புருஷோத்தம அல்லது கிருஷ்ண ரூபமே பகவானின் ஆதியான உன்னத ரூபமாகும். சூரியனை போலவே அவரும் விரிவடைகிறார் என்று இங்கு நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் அந்த பயங்கரமான வெப்பம் மற்றும் கதிர்களின் மூலமாக தன்னை விரிவடச் செய்கிறது என்றாலும் அத்தகைய கதிர்களிலும் வெப்பத்திலும் இருந்து அது எப்பொழுதும் விலகியே இருக்கிறது. அருவவாதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய ரூபத்தை பற்றி தகவல் இல்லாமல் அவரது கதிர்களின் தன்மையை கொண்டு தீர்மானம் செய்கிறான். எனவே இரு கரங்களுடன் புல்லாங்குழலுடனும் திவ்யமான சுயரூபத்தில் காட்சி தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருவவாதிகளை திகைக்கச் செய்கிறார். பகவானின் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை மட்டுமே இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சூரியனின் கதிர்கள் சூரியனுக்கு இரண்டாம் பட்சமானவையே. அதே போலவே பகவானின் அருவமான பிரம்மாண்ட ரூபமும் கூட அவரது சுயரூபமாகிய புருஷோத்தமனுக்கு இரண்டாம் பட்சமானதாகவே இருக்கிறது. பிரம்ம சம்ஹிதை 5.17 இக்கூற்றை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. ஆனந்த गोलोकयेव निवसति अखिलात्मभूतो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. பரமபுருஷ பகவானாகிய கோவிந்தன் அவரது சொந்த தேகத்தின் கதிர்களால் அனைவரது புலன்களுக்கும் சுறுசுறுப்பூட்டுகிறார். அவர் கோலோகம் என்று அழைக்கப்படும் அவரது உண்மை இருப்பிடத்தில் வாழ்கிறார். இருப்பினும் அவரது மகிழ்ச்சியான ஆன்மீக கதிர்களை விரிவடை செய்வதன் மூலம் படைப்பின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் அவர் பரவி இருக்கிறார். ஆன்மீகமான இக்கதிர்கள் அவரது சுயமான ஆனந்த சக்திக்கு சமமானதாக ஆற்றலை கொண்டதாகும். எனவே அவர் தமது நினைத்தற்கரிய சக்தியின் மூலமாக ஒரே சமயத்தில் உருவமுள்ளவராகவும் அருவமானவராகவும் இருக்கிறார். அவர் ஜட மற்றும் ஆன்மீக தோற்றங்களின் வேற்றுமையிலும் பூரண ஒற்றுமையை வெளிப்படுத்தி இரண்டர ஒருவராக இருக்கிறார். அவர் அனைத்திலிருந்தும் வேறானவராக இருக்கும் அதே சமயம் எதுவுமே அவரிலிருந்து வேறானது அல்ல. ஹரே கிருஷ்ண மாததி. சோ பகவானுடைய சக்திகளை பத்தி நம்ம இப்ப பாக்குறோம். தெளிவான கருத்துக்கள் இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். சோ பிரம்மாண்ட ரூபம், விராட் ரூபம், விஸ்வரூபம்னா என்ன, பகவானுடைய சச்சிதானந்த ரூபம்னா என்ன அப்படின்னு பிரபுபாத் ரொம்ப தெளிவா விளக்குறார். ரெண்டுமே பகவானுடையதுதான், ரெண்டுமே பகவானுடைய படைப்புகள் தான். அதாவது ஜக உலகத்தையும் பகவான் தான் படைக்கிறார், ஆன்மீக உலகத்தையும் பகவான் தான் படைக்கிறார். ஆனா ஆன்மீக உலகம் அவர் அனுபவிக்கிறதுக்காக, அவருடைய ஆனந்தத்துக்காக உள்ளது. இந்த பௌதிக உலகம் நம்மளை திருத்தறதுக்காக உள்ளது. ஒரு அரசருக்கு சிறைச்சாலையில சந்தோஷமா இல்ல அவர் அந்தப்புறத்துல சந்தோஷமா? எங்க சந்தோஷமா இருப்பார் ஒரு அரசர்? அந்தப்புறத்துல அவர் சந்தோஷமா இருப்பார். அவரோட ராணிகள் இருப்பாங்க, குடும்ப அங்கத்தினர்கள் இருப்பாங்க, அங்க அவர் உல்லாசமா இருப்பார். ஆனா சிறைச்சாலைக்கு வரும்போது ரொம்ப கடுமையா அவர் நடந்துக்க வேண்டியிருக்கும். சிறை கைதிகள்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்க வேண்டியிருக்கும். இந்த பௌதிக உலகம் ஒரு சிறைச்சாலை. இங்க எதுக்காக பகவான் வரணும்? இந்த சிறைச்சாலைக்கு எதுக்காக வரணும் தான் நமக்கு சில சமயங்கள்ல கருணை காட்ட வேண்டி இருக்கு இல்லையா? அதுக்காக பகவான் தன்னுடைய லீலைகளை செய்து நம்மளை கவர்றதுக்காக இந்த மாதிரி அவர் நடந்துக்கிறார். இல்லைன்னா அவருக்கு இந்த பௌதிக உலகத்துல வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவர் அப்படி வரும்போது கூட அவரை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறவங்களை பத்தி பகவத்கீதையில சொல்றார். அவஜானந்தி மூடா மானுஷம் தனுமாசுதம் பரம்பாவம் அஜானந்தம் மம பூக்க மகேஸ்வரம் அப்படின்னு. சோ என்னுடைய உயர்ந்த தன்மையை புரிஞ்சுக்கல அவங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நானும் கடவுளும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தங்களை அவங்கதான் பேசுவாங்க. சோ பகவானுடைய விஸ்வரூபம், விராட் ரூபம் அப்படிங்கிறது தற்காலிகமான ரூபம். அவருடைய அந்த சச்சிதானந்த விக்கிரக ரூபம், 2 கரங்களோட புல்லாங்குழல் ஏந்திருக்கிற அவருடைய ரூபம், நாராயண ரூபம், விஷ்ணு ரூபங்கள் எல்லாமே நித்தியமான ஆன்மீக ரூபங்கள். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. யதாஸ்ய நாப்யான்னலினாத் அகம் ஆசம் மகாத்மனக நாவிதம் யஜ்ஞ சம்பாரான் புருஷாவயவான் ருதே
இந்த மகாபுருஷருடைய மகாவிஷ்ணு நாபி கமலத்திலிருந்து நான் பிறந்த பொழுது இப்புருஷருடைய அங்கங்களை தவிர அவரை ஆராதிப்பதற்குரிய எந்த பொருளும் என்னிடம் இருக்கவில்லை. அடுத்த ஸ்டேஜ் இப்ப அவர்தான் பரம புருஷர் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ணியாச்சு. அவருடைய சக்திகளை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த விஷ்ணுவுடைய உடல்ல இருந்து ஒரு நாபி கமலத்திலேருந்து அவருடைய நாபி கமலத்திலேருந்து ஒரு தாமரை தண்டு வந்தது. அதுல பிரம்மா பிறந்தார். அங்க தவம் பண்றார். அதுக்கப்புறம் பகவானால உபதேசிக்கப்பட்டு மற்ற படைப்புகளை செய்கிறார். ஆனா அப்போ அவரை பூஜிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான இதுவும் அப்போ அங்க உற்பத்தி ஆகல. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகவானுடைய உடலுடைய அங்கங்களை தவிர வேற எதுவுமே அங்க இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப பிரம்மா என்ன பண்ணணும்? ஷாப்பிங் போகணும் இல்லையா? ஷாப்பிங் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். எங்க போய் ஷாப்பிங் பண்ண போறான்னு பார்ப்போம். இல்ல பொருளுரை சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவரான பிரம்மதேவர் ஸ்வயம்பு அல்லது தாய் தந்தையர் இல்லாமல் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். பொதுவாக ஒரு ஜீவராசி தாய் தந்தையரின் சேர்க்கையினால் பிறக்கிறான். ஆனால் முதல் ஜீவராசியான பிரம்மா மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவர் ஆவார். இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் விரிவங்கம் ஆவார். நாபியிலிருந்து உதித்த தாமரையும் பகவானுடைய தேக உறுப்புகளின் ஒரு பாகமாகும். அந்த தாமரையில் இருந்துதான் பிரம்மா பிறந்தார். எனவே பகவானின் உடலில் பிரம்மதேவரும் ஒரு பாகமாவார். அவ்வாறு தோன்றிய பிரம்மா இருளை தவிர வேற எதையும் காணாமல் தடுமாற்றம் அடைந்தார். அப்பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு அவரது இதயத்திலிருந்து பகவானால் உற்சாகமூட்டப்பட்டார். இத்தவத்தால் யாக சடங்குகளுக்குரிய பகுதி பொருட்களை பெற்றார். ஆனால் அங்கு மகாவிஷ்ணுவையும் பிரம்மாவையும் தவிர்த்து வேறொன்றுமே இருக்கவில்லை. யாக சடங்குகளுக்கு பல பொருட்கள் தேவைப்பட்டன. குறிப்பாக மிருகங்கள். மிருகபலி என்பது மிருகத்தை கொல்வதற்காகவென்று ஒருபொழுதும் இருந்ததில்லை. யாகத்தீயில் பலியிடப்பட்ட மிருகம் இறந்துவிடும். ஆனால் திறமை வாய்ந்த வேதியர்களால் உச்சரிக்கப்பட்ட வேத மந்திரங்களின் வலிமையால் அடுத்த வினாடியே அதற்கு ஒரு புது வாழ்வு வழங்கப்படுகிறது. அத்தகையதொரு திறமை வாய்ந்த வேதியன் கிடைக்காத பொழுது யாகத்தீயில் கொடுக்கப்படும் மிருகபலியை தடுத்துவிட வேண்டும். இவ்வாறாக கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் உடல் உறுப்புகளில் இருந்து யாகத்துக்கு தேவையான பொருட்களையும் கூட பிரம்மா படைத்தார். இல்லாத ஒன்றிலிருந்து எதுவும் படைக்கப்படவில்லை. பகவானின் தேகத்திலிருந்தே அனைத்தும் படைக்கப்பட்டன. பகவானே பகவத்கீதையில் 10.8 கூறுகிறார். அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. அனைத்தும் என்னுடைய தேக உறுப்புகளில் இருந்தே உண்டாக்கப்பட்டன. நானே எல்லா படைப்புகளுக்கும் ஆதி மூலமாவேன். அனைத்தும் பகவான் ஆகவே இருப்பதால் அவரை வழிபடுவதில் பயனில்லை என்று அறிவுவாதிகள் வாதிக்கின்றனர். ஆனால் பகவானின் தேக உறுப்புகளிலிருந்து பிறந்துள்ள பகுதி பொருட்களை உபயோகித்து நன்றி உணர்வுடன் உருவவாதிகள் பகவானை வழிபடுகின்றனர். பழங்களும் பூக்களும் பூமி தாயின் தேகத்திலிருந்து கிடைக்கின்றன. இருப்பினும் அறிவுள்ள பக்தன் பூமியிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே பூமி தாயை வழிபடுகிறான். இதை போலவே கங்கை தாய் கங்கை நீராலேயே வழிபாடு செய்யப்படுகிறாள். இருப்பினும் அத்தகைய வழிபாட்டின் பலனை வழிபடுபவன் அனுபவிக்கிறான். பகவானின் உடல் உறுப்புகளிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே அவரது வழிபாடும் நடத்தப்படுகிறது. இருப்பினும் பகவானின் ஒரு பாகமாக உள்ள வழிபாடு செய்பவன் பகவானிடம் செய்யும் பக்தி தொண்டின் பலனை அடைகிறான். நானே பகவான் என்று அருவவாதி தப்பாக முடிவு செய்யும் வேளையில் உருவவாதி பகவானிலிருந்து எதுவுமே வேறானது அல்ல என்பதை பூரணமாக உணர்ந்து பக்தி தொண்டால் பகவானை வழிபடுகிறான். எனவே எதுவுமே தனக்கு சொந்தமானதன்று என்பதை அறிந்திருப்பதால் பக்தன் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்த விரும்புகிறான். ஒத்த தன்மையை பற்றிய பக்குவமான கருத்து பகவானின் அன்பு தொண்டில் பக்தன் ஈடுபடுவதற்கு உதவுகிறது. அப்படி இருக்க அருவவாதி ஒருவன் பொய்யான பெருமிதம் கொண்டிருப்பதால் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்றென்றும் நாத்தாகனாகவே எஞ்சியிருக்கிறான். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாஸ்திகனாகவே இருக்கணும். நாஸ்திகன். ஓகே மாதாஜி. நாஸ்திகனாகவே எஞ்சியிருக்கிறான். நன்றி. பாக்குறோம்
எப்படி எங்க போய் ஷாப்பிங் பண்ண? பகவானுடைய உடல்ல இருந்தே அவருக்கு எல்லா பேராஃபிலியும் கிடைச்சிருச்சு. அதாவது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய பூஜைக்கு உண்டான எல்லா உபச்சாரங்களுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் பகவானுடைய தேகத்திலிருந்தே வந்து பிரம்மா படைக்கிறார் அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். இல்லாத ஒண்ணுல இருந்து எதுவும் படைக்கப்படலை அப்படின்னு பிரபாகர் அவங்க சொல்றாரு. சோ பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 3rd கேண்டோ வரும்போது வராக தேவருடைய ரூப வர்ணனைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். எப்படி வராக தேவருடைய உடலுடைய ஒவ்வொரு பாகங்களும் வேதங்களுக்குரிய பொருட்களா இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எப்படி உருவவாதிக்கும் அருவவாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. அருவவாதி என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கோங்க, ஒரு A4 ஷீட் இருக்கு. அந்த A4 ஷீட்டை நம்ம பல துண்டுகளா கிழிச்சிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு A4 ஷீட் இருக்குமா? திரும்ப அந்த A4 ஷீட் இருக்குமா? இருக்காது இல்லையா? எல்லாம் பீஸா எல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்றது அருவவாதிய கருத்து. அவங்க வந்து ரொம்ப நியாயப்படுத்தி சொல்றாங்க. பார்க்கறதுக்கு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இந்த A4 ஷீட்டை கிழிச்சிட்டோம் அப்படின்னா அதுல ஒண்ணுமே இருக்காது, பீஸா எல்லாம் கிழிஞ்சுது, பல பீஸ் கிழிஞ்சுது. ஆனா பகவானுடைய அந்த கொள்கை அப்படிங்கிறது ஜடத்தோட தொடர்புடையது கிடையாது. இதனால்தான் நமக்கு இது புரியாது. இப்போ 2 இட்லி வச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்றோம், பகவான் சாப்பிட்டார். ஆனாலும் தட்டுல அந்த 2 இட்லி எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். இதே நம்ம கிட்ட 2 இட்லி கொடுத்து ஆஃபர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தட்டுல இட்லி இருக்குமா? இட்லி இருக்காது. சோ இதுதான் வித்தியாசம், நமக்கும் பகவானுக்கும் வித்தியாசம். அவர் சாப்பிட்றார், ஆனா நாம கொடுத்தது வெறும் ஜடப்பொருள். அவர் அதை எப்படி மாத்தி கொடுக்குறாரு? ஆன்மீகமா மாத்தி பிரசாதமா நமக்கு கொடுக்குறார். அந்த ஆற்றல் பகவான்கிட்ட. சோ அருள்வாதி நினைக்கிறான், இந்த மாதிரி பீஸா கிழிஞ்சு போனதுனால அந்த முழு பேப்பர் இப்ப இல்லை இல்லையா, அதனால பகவானுடைய உருவம் இல்லை, பாக்குற எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கும் போது எதை வழிபடணும்? ஒன்றும் வழிபாடே தேவையில்லை. எல்லாமே எங்க எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கார், அதுக்குன்னு தனியா ஒரு வழிபாடு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான். இல்லைன்னா நானே கடவுள், நானும் அவருடைய சக்தி நானே கடவுள் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவறான சித்தாந்தம். ஆனா வைஷ்ணவர்கள் பக்தர்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப 2 உதாரணம் கொடுத்திருக்காரு. என்ன 2 உதாரணம் கொடுத்திருக்காருங்க? 2 உதாரணம். என்ன உதாரணம்? என்னாச்சு? கங்கை நதி நீரை வச்சு வெரி குட். கங்கா தேவியை பூச்சி கங்கை நீரை வச்சே கங்கையை பூஜிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், பூமியில விளைந்ததை வச்சு பூமி தாயை வழிபடுகிறோம், பழங்கள் வச்சே வழிபடுறோம் இல்லையா? பொங்கல் கொண்டாடுறோம், சூரிய தேவனுக்கு வழிபடுறோம், பூமியை வழிபடுறோம். சோ இந்த மாதிரி நமக்கு யார் என்ன கொடுக்குறாங்களோ அந்த சக்தியை வச்சே நம்ம வந்து வழிபடுறோம். இதுதான் வந்து நன்றி உணர்ச்சி. அதை விட்டுட்டு நானே அப்படி ஆயிட்டேன், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதனால வைஷ்ணவர்கள் பகவானுடைய சக்தியை புரிஞ்சிருக்காங்க. இந்த எல்லா விதமாவும் பகவான் பிரிஞ்சிருந்தாலும் அவர் தனிநபராகவும் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சு பகவானா அவங்க வழிபடுறாங்க. தேஷு யஜ்ஞஸ்ய பசவக சவனஸ்பத்ய குஷாக இதம் ச தேவயஜனம் காலச்சோரு குணான்விதக. யாக சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு மலர்கள், இலைகள், வைக்கோல், யாகபீடம் மற்றும் உகந்த காலம், வசந்த காலம் போன்ற யாக பொருட்கள் தேவைப்படுகின்றன. சோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து பகவானுடைய தேகத்திலிருந்து தான் அடைகிறார். வஸ்தூனி ஔஷத்ய ஸ்னேக ரச லோக மிருதோ ஜலம் ருசோ யஜூஷி சாமானிம் சாகுத் கோத்ரம் ச சத்தம. பாத்திரங்கள், தானியங்கள், நெய், தேன், தங்கம், மண், நீர், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் 4 வேதியர்கள் ஆகியவை யாகத்தின் நிறைவேற்றிற்கு தேவையான பிற பொருட்களாகும். சோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த பாராஃபிலியா ஒரு யாகம் பண்ணணும்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஹேமலதா மகஜி படி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு யாகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு குறைந்தது 4 திறமை வாய்ந்த வேதியர்கள் தேவைப்படுகின்றனர். அர்ப்பணம் செய்பவர் ஹோதா, மந்திரம் ஓதுபவர் உத்காதா, வேறு தீயின் உதவி இல்லாமல் யாகத்தியை ஏற்றுபவர் அத்வரியு மற்றும் கண்காணிக்கக்கூடிய ஒருவர் பிரம்மா. இத்தகைய யாகங்கள் முதல் ஜீவராசியான பிரம்மாவின் பிறப்பிலிருந்து நடத்தப்பட்டு வருகின்றன.
அவை யுதிஷ்டிர மகாராஜாவின் ஆட்சி வரை தொடரப்பட்டன. ஆனால் இத்தகைய திறமை வாய்ந்த பிராமண வேதியர்கள் நேர்மையற்ற தன்மையும் பூசல்களும் கொண்ட இக்கலியுகத்தின் மிகவும் அரிதாகிவிட்டனர். இதனால் தற்போதைய யுகத்தில் பகவானின் புனித நாமத்தை பாடுதல் எனும் யக்ஞம் மட்டுமே சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பின்வருமாறு சாஸ்திரங்கள் கட்டளையிடப்படுகின்றன. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது எங்களுக்கு பக்தி கைபோல ஒரு கேள்வி. வேதம் அதாவது யாகம் பண்றதுக்கு உண்டான 4 வேதியர்கள் பேர் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ உத்காதா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மந்திரம் சொல்றவங்க ஒருத்தர், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் யாகத்தீல போடுறதுக்கு ஒருத்தர், எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி 4 பேர் தெரியும். இங்க வந்து பிரம்மான்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த பிரம்மா இல்ல, இந்த பெயரை செய்யக்கூடியவருக்கு பிரம்மான்னு ஒரு பெயர். ஸோ அவர் வேற, பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மா வேற. ஸோ பிரம்மா ஆரம்பிச்ச காலத்திலேருந்து யாகங்கள் இப்படித்தான் செய்யப்பட்டு யுதிஷ்டிர மகாராஜர் காலம் வரைக்கும் இப்படித்தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு இதோ 10 நிமிஷத்துல வந்துட்டேன் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டே போட்டு ஒரு கையில காஃபி குடிச்சிட்டு அப்படி வச்சுட்டு இன்னொரு ஸ்வாஹா அப்படின்னு போட்டு பண்ற யாகங்களால நமக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா அது செய்யாம இருக்க முடியாது. அவங்களும் பிராமணர்களுக்கும் என்ன வேணும்? வாழ்வாதாரம் வேணும். ஸோ இன்னைக்கு நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். செய்யலாம். ஆனா அதே சமயத்துல கூட நம்ம என்ன செய்யணும்? நாம சங்கீர்த்தனத்தையும் கண்டிப்பா வீட்டுல வைக்கணும். நாம எந்த யாகம் செய்யறதா இருந்தாலும் சரி, அதாவது ஹோமத்தி அதாவது யாகத்தீ மூட்டி நம்ம செய்யக்கூடிய எந்த யாகமா இருந்தாலும் சரி, கூடவே நம்ம என்ன செய்யணும்? பக்தர்களை கூப்பிட்டு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற யாகத்தை நாம செய்யணும். இப்ப நம்ம கேட்கலாம், எனக்கு யாரையும் பக்தர்கள்லாம் தெரியாது, நான் இஸ்கானுக்கு எனக்கும் ரொம்ப தூரம் இருக்கு, எனக்கு எந்த இஸ்கான் பக்தரையும் பழக்கம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி கூப்பிடுற மாதிரிலாம் யாரும் கிடையாது அப்படின்னா அதை பத்திலாம் கவலையே படாம எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா? நம்ம கூப்பிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? நாமளே என்ன செய்யணும்? நாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாமளே பாடணும். எல்லாரையும் பாட சொல்லி அதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. எல்லாரும் வந்திருக்காங்களே, சொந்தக்காரங்களாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க பாடலாம் அப்படிலாம் கூச்சப்படும். நாம என்ன செய்யணும்? இதுதான் கலியுகத்துக்கு உண்டான வழிமுறை. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாரும் கொஞ்ச நேரம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்களோ இல்லையோ, நாம பாடணும். கேட்கறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். உங்க திருக்க பாடலை அப்படின்னா சில பேர் பாடுவாங்க, சில பேர் பாட மாட்டாங்க. ஆரம்பத்துல எடுத்த உடனே எல்லாரும் பாடிட மாட்டாங்க. சில பேர் பாடுவாங்க, சில பேர் கேட்டுப்பாங்க. ஸோ அதனால சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நாம என்ன செய்யணும்? கை தட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம கை தட்டி என்ன பண்ணணும்? நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். எந்த டியூன் வேணா பாடணும். இந்த டியூன் தான் பாடணும், அந்த டியூன் தான் பாடணும் கிடையாது. உங்களுக்கு எந்த டியூன் வருதோ அந்த டியூனை நீங்க பாடணும். நாங்கெல்லாம் விளையாடுறது என்ன அப்படின்னாக்கா, ரவுண்டா உட்காந்துப்போம். எல்லாரும் ரவுண்டா உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டியூன் பாடணும். பாடின டியூனை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்படி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ரவுண்டா உட்காந்து பாடு. அப்போ பல டியூன் வரும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச டியூனை பாடுவாங்க. நாம பெருசா பாடகர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு குரல் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த தகுதியும் நமக்கு தேவை கிடையாது. பகவான் பேசுற சக்தியை கொடுத்துருக்க, ஹரிநாமத்தை சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்க. அதனால நம்ம ஜாலியா என்ன பண்ணணும்? ஹரிநாமத்தை பாடணும். கேட்கறவங்களுக்கு தான் கொஞ்சம் இப்படி பாடுறாங்க அப்படி பாடுறாங்கன்னு ஆரம்பத்துல சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் இல்லாம அவங்களும் நம்மளோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடும். அதனால ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா. கதிரன்யதா அப்படின்னா இதை விட்டா வேற கதி கிடையாது. அந்யதா வேற கதி கிடையாது. கேவலம் அப்படின்னா இது ஒண்ணுதான் அப்படின்னு. ஸோ ஒன்லி மெத்தட், ஒன்லி ப்ராசஸ்னு கேவலம்னா நம்ம தமிழ்ல வர மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ஒண்ணுதான் அப்படின்னு. நாமதேயானி மந்திரஸ்ச தக்ஷிணாஸ்ச விருதானி ச தேவதானு அனுக்கிரமக்கல்பக சங்கல்பஸ் தந்திரமேவச்ச. தேவர்களின் வெவ்வேறு நாமங்களை எழுந்தருளச் செய்வது எஞ்சியுள்ள தேவைகளையும் ஒன்றாகும். இதை குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட முறைகளுடனும் குறிப்பிட்ட சாஸ்திரத்துக்கு இணங்கவும் நிறைவேற்ற வேண்டும். ஸோ பல்வேறு
வேதங்களை நம்ம பார்த்தோம். ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம அதர்வண வேதங்கள், எல்லா வேதங்களும் பகவான்கிட்ட தான் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போ பல்வேறு தேவர்கள் அவங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்குறார். யாரும் இண்டிவிஜுவலா எந்த ஒரு சக்தியும் அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே பகவானுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். யாக முறையானது பலநோக்கு கர்மம் என்ற பிரிவுக்கு கீழ்ப்பட்டதும் முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானதுமாகும். அது முக்கியமாக குறிப்பிட்ட ஸ்ருதியுடன் மந்திரங்களை உச்சரிக்கும் முறையை பொறுத்ததாக உள்ளது. இது ஒரு விஞ்ஞான பூர்வமான கலையாகும். மேலும் தகுதி பெற்ற பிராமணர்கள் இல்லாத காரணத்தாலும் கடந்த 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக இக்கலை முறையாக உபயோகத்தில் இல்லாமல் இருந்தாலும் இத்தகைய யாகச் சடங்குகள் காலத்தில் சக்தி வாய்ந்தவையாக இல்லை. அத்துடன் இக்கலியுகத்தில் இவை சிபாரிசு செய்யப்படவும் இல்லை. இக்கலியுகத்தில் வெறும் காட்சிக்காக மட்டும் மேற்கொள்ளப்படும் இத்தகைய யாகங்கள் ஒரு ஏமாற்று முறையாக மட்டுமே இருக்கக்கூடும். காட்சிக்காக நடத்தப்படும் இத்தகைய யாகங்கள் எந்த நிலையிலும் சக்தி வாய்ந்தவையாக இருப்பதில்லை. பௌதீக விஞ்ஞானத்தின் உதவியுடன் பலநோக்கு கர்மம் இன்னும் சிறிது முன்னேறி உள்ளது. வேத மந்திரங்கள் ஓசைகளின் அதிர்வை அடிப்படையாக கொண்டுள்ளன. ஆனால் பௌதீகவாதிகள் ஒளி அதிர்வு முறையில் அதிக சூட்சமமான முன்னேற்றத்தை அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றனர். மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை ஜட விஞ்ஞானத்தால் திசை திருப்பி விட முடியாது. ஜட விஞ்ஞானத்தால் வாழ்வு பிரச்சனைகளுக்கு எத்தகைய தீர்வையும் காண முடியாது. மாறாக வாழ்வின் செயற்கையான தேவைகளை மட்டுமே அதனால் அதிகரிக்க இயலும். எனவே பௌதீகமான வாழ்வு முறை தப்பான மனித நாகரிகத்தை இலக்காக கொண்டுள்ளது. ஆன்மீக தன்னுணர்வே வாழ்வின் முடிவான நோக்கமாக இருப்பதால் மேலே குறிப்பிட்டுள்ளதை போல் பகவானின் புனித நாமத்தை எழுந்தருள செய்வதற்குரிய நேரான முறை பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இந்த எளிய முறை இக்காலத்து மக்களால் சுலபமாக பயன்படுத்தி கொள்ள ஏற்றதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த பலநோக்கு கர்மங்களுக்காக யாகங்கள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா இப்ப தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம சரியான முறையில யாகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சரியான அளவுல அவங்க தேவைகளை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமான வெயிலால நம்ம கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப குளிர்னால கஷ்டப்பட வேண்டாம், மழை இல்லாம நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஆனா பிரபுபா சொல்ற இதெல்லாம் விஞ்ஞான முன்னேற்றத்தால வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். நீ யாகமே செய்ய வேண்டாம். ரொம்ப வெயிலா இருக்க, போடு ஒரு ஏசியை, முடிஞ்சு போச்சு. நம்ம குழுன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு யாகம் தேவை. என்னாச்சு? சூரிய தேவனை நாம் வென்று விட்டோம். ஏசி போட்டு உட்கார்ந்துட்டோம். ரொம்ப குளிரா இருக்கா, போடு ஹீட்டரை. அப்ப என்னாச்சு? யாகம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பறக்கணுமா, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு பறந்துடணும். முதக்கணுமா, ஒரு கப்பல்ல டிக்கெட் வாங்கிட்டு போய் முதக்கணும். இதெல்லாம் பௌதிக விஞ்ஞானத்தால வந்துருச்சு. மழைக்கு கூட செயற்கை மழை பண்றாங்க. செயற்கை மழை பண்றாங்க, எல்லாம் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாகங்கள்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு விஞ்ஞானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இங்க புரோபா சொல்ற, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, இந்த சூட்சமமான முறையில ஒலி அதிர்வுகள், சவுண்ட் வைப்ரேஷனால உங்களால இன்னும் நீங்க நிறைய முன்னேறணும். நீங்க அதெல்லாம் ஸ்தூலமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சூட்சம முறை தெரியல. ஆனா யாக மந்திரங்கள், இந்த வேத மந்திரங்கள் சூட்சமமான முறை, சரியான அந்த சப்தங்களோட, சரியான அந்த மீட்டரோட அந்த மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் போது அதுக்கு உண்டான விளைவுகள் நமக்கு சரியான முறையில கிடைக்குது. ஆனா இந்த கலியுகத்துக்கான ஒரே வழிமுறை என்ன? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாம சங்கீர்த்தன முறை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. கதயோ மதயஸ்சைவ ராயஷ்சித்தம் சமர்ப்பணம் புருஷா வயவைர்யேதே சம்பாரா சம்பிரதாமயா. இவ்வாறு யாகத்திற்கு தேவையான பொருட்களை முழுமுதற் கடவுளின் சொந்த உடல் உறுப்புகளிலிருந்தே நான் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தேவர்களின் நாமங்களை எழுந்தருள செய்ததன் மூலமாக முடிவாகிய இலக்காகிய விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடிந்தது. இவ்வாறாக பிராயச்சித்தமும் முடிவான நிவேதனமும் முற்று பெற்றன. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏன் இந்த காரியத்தை செய்யணும் பிரம்மா? அவர் பகவானுடைய உடல்லேருந்து தான் வந்தார். அப்போ திரும்ப எல்லாத்துக்கும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றார். எதுக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த நன்றி உணர்ச்சி. தன்னை படைச்சு தனக்கு இத்தனை சக்திகளை கொடுத்து
தன்னை இயங்க வச்ச அந்த பெருமாளுக்கு அவர் என்ன பண்றார், தன்னுடைய அந்த பக்தியின் மூலமா அந்த நன்றியை அவர் வெளிப்படுத்துறார். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏசி 10 வேதாந்த சுவாமிக்கு ஜெய். இப்பதத்தில் பரமபுருஷன் ரூபத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது அருவமான பிரம்மஜோதி அனைத்து தேவைகளுக்கும் பிறப்பிடமாக திகழ்ந்தாலும் அதற்கு அந்த முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. பரமபுருஷரான நாராயணரே யாக பலன்களின் இலக்காவார். இந்த இலக்கை அடைவதற்கென்றே வேத மந்திரங்கள் உள்ளன. இவ்வாறாக நாராயணனை மகிழ்வித்து ஆன்மீக ராஜ்யமான வைகுண்டத்திற்குள் அவரது நேரடியான உறவை பெறுவதன் மூலமாக மனித வாழ்வு வெற்றியுடையதாக மாற்றப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதி சம்பிருத சம்பார புருஷா வயவைரகம் தம் ஏவ புருஷம் யஜ்யம் தேனை வாயஜம் ஈஸ்வரம். இவ்வாறாக யாகத்தை அனுபவிப்பான பரமபுருஷன் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்தை நிறைவேற்றுவதற்குரிய பொருட்களை நான் படைத்தேன். பிறகு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன். சோ கடைசியில பகவானுடைய திருப்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். லலிதா மாதாஜி படிக்கிறீங்களா? லலிதா சுந்தர் படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மன அமைதியை அல்லது உலக அமைதியை அடைவதில் பொதுமக்கள் விருப்பம் கொண்டுள்ளனர். ஆனால் அதை எப்படி அடைவது என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றனர். யாகங்களை இயற்றுவதாலும் தவத்தை பயில்வதாலும் உலகில் இத்தகைய அமைதியை அடையலாம். பகவத்கீதையில் 5.29 பின்வரும் முறை சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. போக்தாராம் யஞ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் மாம் சாந்திம் ருச்சதி. பரமபுருஷரே யாகங்கள் மற்றும் தவ வாழ்வு ஆகியவற்றின் உண்மையான அனுபவிப்பாளரும் அவற்றை பராமரிப்பவரும் ஆவார் என்பதை கர்மயோகிகள் அறிவர். அவரே எல்லா கிரகங்களுக்கும் உரிமையாளரும் ஜீவராசிகளின் உண்மையான நண்பரும் ஆவார் என்பதையும் கூட அவர்கள் அறிவர். இத்தகைய அறிவு களப்பற்ற பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக கர்மயோகிகளை படிப்படியாக மாற்றி அவர்களை பகவானின் தூதர்களாக இதனால் ஜட பந்தத்திலிருந்து அவர்களால் விடுதலை அடைந்தது. ஜட உலகின் முதல் ஜீவராசியான பிரம்மா யாகத்தை மேற்கொள்ளும் முறையை நமக்கு கற்பித்துள்ளார். என்ற இரண்டாம் நபரின் திருப்திக்காக ஒருவன் தனது சொந்தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம் அல்லது மொத்த மனித சமூகம் எனப்படும் ஏதேனும் ஒரு உருவிலுள்ள பிறருக்காக தனது அனுகூலங்களை யாகம் செய்கிறான். ஆனால் பரம புருஷரான பகவானுக்காக அத்தகைய யாகங்களை நிறைவேற்றுவதால் யாகத்தின் பூரணத்துவம் அடையப்படுகிறது. பகவானே அனைத்திற்கும் உரிமையாளராகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பராகவும் யாகம் இயற்றுபவராகவும் பராமரிப்பவராகவும் யாக பொருள்களை அளிப்பவராகவும் இருப்பதால் அனைத்து யாகங்களாலும் திருப்தியடைய வேண்டியவர் அவரே அன்றி வேறொருவரும் இல்லை. கல்வி, சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனித வாழ்வின் மொத்த முன்னேற்றத்துக்குரிய திட்டங்கள் ஆகியவற்றுக்காக சக்தியை தியாகம் செய்வதில் முழு உலகமும் ஈடுபட்டுள்ளது. ஆனால் பகவத்கீதை கூறுவது போல் பகவானுக்காக தியாகம் செய்வதில் ஒருவரும் அக்கறை கொண்டவர்களாக இல்லை. எனவே உலகில் அமைதி இல்லை. மனிதன் உலகில் அமைதியை வேண்டுவானாயின் அனைத்திற்கும் உரிமையாளரும் அனைவருக்கும் நண்பராகவும் உள்ள பகவானுக்காக அவன் யாகத்தை செய்ய வேண்டும். நன்றி. பகவான் பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா, போக்தாரம் யஜ்ஞ தபசாம். போக்தா அப்படின்னா அனுபவிப்பாளர் அப்படின்னு. யாகங்கள் தவங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர் தான். சர்வலோக மகேஸ்வரம். மகேஸ்வரன் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். சர்வலோக அப்படின்னா இந்த 3 உலகங்கள் மட்டும் கிடையாது, ஆன்மீக உலகங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சர்வலோக மகேஸ்வரன். சுகுருதம் அப்படின்னா எல்லாருடைய நலம் விரும்பி விட்ட நண்பர் பகவான். சுகுருதம் சர்வபூதானாம். இதை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? ஞாத்வாமாம் சாந்தி ருச்சதி. இது அந்த பீஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்லோகத்தை அமைதிக்கான சீக்கிரம் அப்படின்னு சொல்ல. அப்போ பகவானுக்காக நாம எதையாவது தியாகம் செய்தா அது யாகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு
ஏதாவது தான தர்மங்கள் செய்யறது அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இயல்பா இருக்கு. எதை கொடுப்பாங்க, எது நம்ம கிட்ட தேவையில்லையோ அதை தூக்கி கொடுத்துருப்போம் இல்லையா? வீட்டுல 2 இருக்கு, சரி ஒண்ணா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்போம். இல்ல அது ரொம்ப பழசாயிடுச்சு தூக்கி போட்டுடலாம், இல்ல யாருக்காவது கேட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுப்போம். இது நல்ல பொருட்களை கொடுப்போமான்னு கொடுக்க மாட்டோம், நமக்கு ரொம்ப பிடிச்சது கொடுப்போமான்னு கொடுக்க மாட்டோம். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானுக்கு சிறந்த பொருட்களை நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். சும்மா போனது வந்ததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அது கொடுக்குறாரு. எல்லாத்துலயும் பெஸ்ட் பகவான் கொடுத்து அதுதான் ப்ரோபாஸ் சொல்றார். எந்த சீசன்ல என்ன பழங்கள், சீசன் ஃப்ரூட்ஸ், சீசன் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வாங்கி நம்ம பகவானுக்கு அழகா புதுசா பார்த்தா முதல் இது வருதா உடனே வாங்கி அவருக்கு அதை நாம நிவேதனம் செய்யணும். இதுவும் ஒரு யாகம் தான், பகவானுக்கு நிவேதனம் செய்யறது ஒரு யாகம். அப்போ அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணதுக்கு அப்புறம் அதை யார் அனுபவிக்க போறா, நாம தான் அனுபவிக்க போறோம். பகவான் நமக்கு திருப்பி கொடுக்குறாரு, நாம தான் அனுபவிக்க போறோம். சோ இதுவும் ஒரு பாசுரம் இருக்கு. நீ உடுத்து கலைந்த ஆடை அப்படின்னு, பீத்த ஆடை அதை நான் உடுத்துவேன், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்ட மீதத்தை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம் இருக்கு. சோ யாருக்கா தெரிஞ்ச அந்த பாசுரமும் சொல்லலாம். அதனால பகவான் அனுபவிச்சார் அப்படின்னா திரும்ப அதை அடுத்து அனுபவிக்க போறது நமக்கு திருப்பி கொடுத்து நாம தான் அதை செகண்டரி என்ஜாயர், நாம அதை அனுபவிக்கிறோம். ஆனா தவறு எங்க ஏற்படுதுன்னா நான் தான் முதன்மையான அனுபவிப்பாளர் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனையாகுது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு குழந்தை 1 வயசு ஆகுது, அதுக்கு அம்மா அப்பா பர்த்டே கொண்டாட போறாங்க. அது எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, கேக் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த கேக் கொஞ்சம் எடுத்து அப்பா கூட்டி விடுது, அம்மா கூட்டி விடுது அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே பகவான் கிட்டே தான் வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்க, நம்மளே அவர் தான் படைச்சிருக்க. ஆனா அதுலேருந்து கொஞ்சம் அவருக்கு கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்தையே நம்ம கொடுக்குறாரு. இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டாங்க, என்னுடைய ஆன்மீக உலகத்தா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த விஷயங்களையே அந்த மாற்றம் எங்க வரணும், மனசுல வரணும். அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம் தான் பக்தி, அந்த மனமாட்டம் தான் பக்தி, வேற ஒண்ணுமே கிடையாது. இது எனக்கு 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 அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இது கிருஷ்ணருக்காக அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் பக்தி. அதனால பெரிய பெரிய பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணும், நிறைய ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆசைப்படாது. ஆசைப்பட்டா தப்பு கிடையாது, நிறைய ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசைப்பட தப்பு கிடையாது, பேர் புகழுக்கலாம் இல்லை, நிறைய ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனா மன மாற்றம் வரணும், எதையும் நான் அன்போட பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் யாகம், அதுதான் உண்மையான பக்தி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உடுத்தி களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு, தொடுத்து துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோ, விடுத்த திசைக்கருவம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ உத்தவரும் அதான் சொல்றார். உத்தவரும் 11வது காண்டத்துல இதேதான் சொல்றார். கிருஷ்ணா நீங்க போட்டு கொடுத்த அந்த ஆடைகளை நான் போட்டுப்பேன், நீங்க சாப்பிட்ட விதத்தை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் நம்முடைய மூடா இருக்கணும். புடவை வாங்குறோம், கடைக்கு போறோம், புடவை வாங்குறோம் நமக்காக அப்படின்னு சொல்லி வாங்குறோம். ஆனா அந்த எண்ணம் இல்லாம இது பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாங்கி அப்போ அவருக்கு ராதாராணிக்கு அந்த புடவைகளை நம்ம நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது உத்தமம். ஆனா நமக்கு அந்த மூடெல்லாம் வரமாட்டேங்குது. நம்ம போறோம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. நிறைய பேர் சென்னை டெம்பிள்ல பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாண புடவையை கூட கோவில்ல கொடுத்து ராதாராணி அவங்களுக்கு கட்டினதுக்கு அப்புறம் அவங்க கட்டிக்கிறாங்க, அவங்க எடுத்து கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அப்படி என்ன நினைப்போம், கல்யாண புடவைன்னா கல்யாண பொண்ணுக்கு அப்படின்னு நமக்கு அந்த மூடு இருக்கு. பட் நிறைய பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து ராதாராணி கட்டினதுக்கு அப்புறம் அவங்க கட்டிக்கிறாங்க, இந்த சக்கீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கட்டிக்கிறாங்க. திரும்பவும் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க பகவானுக்கு ராதாராணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரசாதமா கொடுங்க அப்படின்னு நாம திரும்ப வாங்கிக்கலாம், அவரு கிடையாது. ஆனா அந்த எண்ணம் பகவான் கொடுக்கணும் இல்லைங்கிற எண்ணம் தான்.
தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி நிறைய பாசுரம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்க மாதாஜி அந்த பாசுரம். கண்டிப்பா போட்டு நேத்து போட்டேனே மாதாஜி அந்த பாசுரம். போட்டீங்களா? எனக்கு பார்க்க டைம் இல்லை, நான் பார்க்கல. ஓகே ஓகே பாக்குறேன். மாதாஜி, ஓகே இன்னைக்கு போட்டு விட்டுருக்கேன் மாதாஜி. ஓகே ஓகே தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அது சொன்ன உடனே கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் நம்ம இதோட இங்க நிறுத்திக்கலாம். ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் பிரம்மா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்காரு. நாரதர்கிட்ட சொல்லிட்டு. சோ உங்களை விட பெரியவர் யார் இருக்கா, நீங்க யாருக்காக இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு நாரதர் கேட்டார் இல்லையா? யாருடைய கட்டளையில நீங்க செயல்படுறீங்க, யார் இருக்கா அப்படின்னு கேட்ட போது அப்போ பிரம்மா சொல்லிக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்தார், என்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணார் அப்படிங்கறதையும் விவரிச்சுக்கிட்டே வர்றார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. பக்தி விருட்சா, பக்தி பரீட்சையான எக்ஸாம் சொல்றீங்களா? அதெல்லாம் தீட்சை வாங்கின பிறகு மாதாஜி படிப்பீங்க? பக்தி விருட்சா தீட்சை வாங்கின அப்புறம் பண்ணணும்னா ஒண்ணும் கிடையாது. பக்தி விருட்சா எப்ப வேணா ஆரம்பிக்கலாமே. நீங்க இல்ல பக்தி வைபவ், பக்தி பரீட்சையா அந்த மாதிரி உள்ளதெல்லாம். ஓ அதுவா? சோ ஒருத்தர் வந்து இப்போ பக்தி சாஸ்திரி படிக்கிறதுக்கு தீட்சை எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா பக்தி சாஸ்திரி படிக்கலாம். பக்தி சாஸ்திரியில 4 புஸ்தகம் இருக்கு. அதாவது பகவத்கீதை, அதுக்கப்புறம் பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம், ஈஷோபனிஷத். இந்த 4 புக்ஸ் தான் வந்து பக்தி சாஸ்திரிக்கு இருக்கு. சோ அந்த 4 புஸ்தகங்கள் நீங்க பக்தி சாஸ்திரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்துக்கணும். எந்த இன்ஸ்டியூட்? மாயாப்பூர் இன்ஸ்டியூட் இருக்கு, விருந்தாவன் இன்ஸ்டியூட் இருக்கு, பாம்பேல வந்து ஜிவி வாடால ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. சோ எங்க தமிழ்ல, நமக்கு தமிழ் தான் வரும் அப்படிங்கிறதுனால நிறைய இஸ்கான் கோவில்கள்லயும் இப்ப வந்து பக்தி சாஸ்திரி எல்லாம் நடத்துறாங்க. சோ அங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி நான் பக்தி சாஸ்திரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பட் என்ன, நமக்கு வந்து கோவிலுக்கு நம்ம போகணும். கோவிலுக்கு போய் பக்தர்களோட தொடர்பு, அங்க போய் ஏதாவது நம்ம சேவை செஞ்சிருக்கணும், பக்தர்களோட நமக்கு சங்கம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த கோர்ஸ்ல சேர்ந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். படிச்சு அதை உட்காந்து, இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா, ஸ்லோகம் மெமரைஸ் ஆக மாட்டேங்குது, அது வந்து மெமரைஸ் பண்ணி நம்ம சொல்லியே ஆகணும், எழுதியே ஆகணும். இப்போ போக்தாரம் எங்க தபசாமி இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சோம், அந்த ஸ்லோகம் எல்லாம் மெமரைஸ் ஸ்லோகம் இருக்கும். ஒரு 10 ஸ்லோகம் 15 ஸ்லோகம் இருக்கும் பகவத்கீதை ஸ்லோகம். அதை நம்ம மெமரி பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம எழுதி அந்த மாதிரி படிக்கிறதுங்கிறது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. பக்தி சாஸ்திரி, பக்தி சாஸ்திரிக்கு அப்புறம் படிக்க வேண்டியது பக்தி வைபவ். இதான் தீட்சை வாங்கணும், வாங்கி இருக்கணும் கிடையாது. யார் வேணா படிக்கலாம், ஆர்வம் இருக்கிற யார் வேணா படிக்கலாம். ஆனா பக்தர்கள் சங்கத்துல இருந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, வேண்டி கொடுத்துருவோமா? வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யையே வச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय, श्री प्रभुपाद की जय. जय हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. थैंक यू माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. थैंक यू. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा.